எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. நல் ஆற்றால் நாடி அருள் ஆள்க பல்லாற்றால் தேரினும் அதே துணை. நல்ல வழியால் ஆராய்ந்து அருள் உடையவர்களாக விளங்க வேண்டும். அதாவது நல்ல பண்புகளையும் நல்ல சிந்தனைகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் அருள். பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் பல விஷயங்கள் நம்ம எவ்வளோ சயின்ஸு அப்படி இப்படி சொல்கிறாங்க இல்லையா, அப்படி பல விஷயங்கள் தெரிஞ்சுட்டா கூட அருளே, அதாவது நல்ல விஷயங்களே, நல்ல நற்பண்புகளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும். வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்று வாழ்க்கையெல்லாம் முன்னேறுவோம். அன்பு பாரத தேச மக்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நமது தேசம் இன்று உலக நாடுகளெல்லாம் புகழும் வண்ணம் பல பெருமைகளை கொண்டுள்ளதாக இருக்கின்றது. மோடி சார் அவருடைய தலைமையில் வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது மோடி சார் ஆட்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சைனா அமெரிக்கா இவங்கெல்லாம் பாகிஸ்தான் மூலமாக நம்மளுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துருந்தாங்க, ரொம்ப இடைஞ்சல் பண்ணாங்க சைனாவும் அமெரிக்காவும். அந்த காலகட்டத்தில் நம்ம இராணுவ வீரர்கள் பல தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் பாகிஸ்தான் இவங்களாலும் சைனா இவங்களால. நம்ம அந்த டயத்துலலாம் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் வந்து அவங்களை கடத்தின்னு போவாங்க, கை காலை உடைப்பாங்க, கழுத்தை உடைப்பாங்க, தலையை இந்த மாதிரி பல அவமானங்களுக்கும் பல உயிர்கள் போயிருக்கு நம்ம இராணுவ வீரர்களுக்கு. அதன் பிறகு மோடி சார் ஆட்சிக்கு வந்த பிறகு நமது இராணுவம் புத்துணர்ச்சி பெற்று இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தான்கோட் தாக்குதல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதன் பிறகு ஒரு தடவை பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கு, வான்வழி தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணியிருக்கு. F-16 அப்படின்னு ஒரு போர் விமானம் பாகிஸ்தான் நம்மளை நோக்கி அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து அமெரிக்கா கிட்டேருந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அப்போ அமெரிக்கா பாகிஸ்தான் நட்புறவில் இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த விமானத்தை நம்மளுடைய MiG-21 அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு விமானம் இருக்குது. அதை வந்து அந்த F-16 விமானத்தை இது துரத்தின்னு போகிறது, நம்ம MiG-21 விமானம். அதை ஓட்டுறவரை வந்து நம்ம அபிநந்தன். நீங்கள் பார்த்தீங்கன்னா F-16 வந்து அதிவேகம் கொண்டது, பல ஆட்டோமேட்டிக் இன்ஜின் எல்லாம் அதில் இருக்குது. MiG-21 வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். இருந்தாலும் அபிநந்தன் திறமைமிக்க விமானி, திறமைமிக்க படைவீரர் என்பதால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, F-16 விமானத்தை அடித்து அதை இது பண்ணிட்டார். ஆனால் MiG-21 வந்து F-16 அடிச்சதுங்கிறது உலகத்தில் செய்தியாக வரல. ஏன்னா அது வந்து அமெரிக்காவுக்கு அவமானம் ஆகிடும் இல்லையா, அது செய்தி வெளியே வரல. அப்புறம் என்னாச்சு, MiG-21 பாகிஸ்தான் இவங்க வந்து அடிச்சுட்டாங்க, அது கரெக்டு தான். ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, MiG-21 வந்து F-16 அடிச்சது அந்த செய்தியே வெளியில் வரல. அப்புறம் MiG-21 பாகிஸ்தானோட எல்லையில் போய் விழுந்துடுத்து அபிநந்தனை கைது பண்ணிட்டாங்க. அப்போது மோடி சார் கவர்மெண்ட் தான். அப்போ மோடி சார் என்ன சொல்லியிருக்கார், அபிநந்தனுக்கு வந்து எந்த ஒரு கீறல் இல்லாமல் எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம், இல்லைன்னா பிரச்சனை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அவங்க விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன நம்ம ராணுவம் சொல்லிடுச்சுன்னா, 24 மணி நேரத்தில் அவங்க வரலைன்னா பாகிஸ்தான் உங்களுக்கு வந்து மிக பெரிய பிரச்சனை நாங்கள் கொடுப்போம், உங்களுக்கு வந்து எங்களுடைய விஸ்வரூபம் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த 24 மணி நேரத்தில் அபிநந்தன் வந்து எந்த ஒரு கீறல் இல்லாமல் கொண்டு வந்து நம்மளுக்கு ஒப்படைச்சிட்டாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய இராணுவம் அதனுடைய வலிமை இப்போ உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் பல பெருமைகளை நம்ம தேசம் இப்போ மோடி சார் ஆட்சியில் நம்ம பெற்றிருக்கோம். எல்லா விஷயங்களும் நாம் தெரிஞ்சுட்டு நம்ம தேசத்தை இன்னும் வலிமைப்படுத்திருக்கு. நாம் இறைவன் தாளை வணங்கி மேலும் நமது தேசத்தின் பெருமையை நாம் உணர்த்துவோம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.